என்னப்பா பழனி, நல்லா இருக்கியா? இது போகுதுண்ணா. இப்படி சொன்னா எப்படி? நல்லா இருக்குன்னு சொல்லுப்பா. நல்லா தான் இருக்கிறேண்ணா. சர்க்கரைக்கு மட்டும் நல்ல டாக்டர் கிடைக்கலண்ணா. டாக்டருக்கா பஞ்சம். நம்ம பெஸ்ட் டயாபெட்டிஸ் சென்டர் ட்ரை பண்ணியா? பெஸ்ட் ஹாஸ்பிட்டலா? அது எங்கே இருக்குது? புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? பழனி, நீ எந்த உலகத்தில் இருக்கிற? நம்ம பெஸ்ட் டயாபெட்டிஸ் சென்டர் 15 வருஷமா இருக்கு. நம்ம கோபிலையா? அடா ஆமாப்பா, மெயின் ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குப்பா. நான் 10 வருஷமாக அங்கே போயிட்டுருக்கேன். சுகர் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் கால் டெஸ்ட்டு, கண் டெஸ்ட்டு, இதயத்துக்கு டிஎம்டி டெஸ்ட்டுன்னு எல்லாமே அங்கே இருக்குது. ஏன்னா இவ்வளோ டெஸ்ட்டு சொல்கிறீங்க, செலவு ரொம்ப அதிகம் ஆகுமா? அட என்னப்பா, பெருசாக ஒன்றும் ஆகாது. டாக்டர் தேவைப்படுற டெஸ்ட்டை மட்டும்தான் எடுப்பார். குவாலிட்டியான மாத்திரையை கொடுப்பாரு. செலவு ஒன்றும் பெருசாக ஆகாது. சர்க்கரைக்கு சாதாரண ஹாஸ்பிட்டல் பார்த்தா போதாதாண்ணா? அட பழனி, நம்ம டாக்டர் சென்னையில் இருக்கிற டாக்டர் மோகன் ஹாஸ்பிட்டலில் 2.5 வருஷமாக வேலை செஞ்சுருக்காரு. தமிழ்நாட்டிலேயே பெரிய டயாபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல் அது. அப்படியாண்ணா? அது மட்டும் இல்லாமல் காலேஜில் கோல்டு மெடல் வாங்கினவர். சிங்கப்பூர் மீட்டிங்கில் போய் சக்கரை நோய் பற்றியெல்லாம் பேசியிருக்காருப்பா. பரவாயில்லையாண்ணா, நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல இருக்கு. டாக்டர் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி பார்க்கணுமா? நம்ம உடம்புக்கு நாம் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் பழனி. அதுவும் சரிதாண்ணா. ஆனால் ஒரு விஷயம், டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மாத்திரை போடலின்னா கோவப்படுவார். தேவையில்லா பொருளை சாப்பிட்டு சக்கரை அதிகமாச்சுன்னா திட்டுவார். ஆனால் அந்தளவுக்கு உரிமையாக பார்த்துக்குவார். சூப்பர்ண்ணா. இந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் எங்கள் வீட்டுக்காரம்மா கரெக்டு. இனிப்பு சாப்பிடாதுன்னா கேட்கவே மாட்டேங்குது. அட, தங்கச்சிக்கு சக்கரை வந்துடுச்சா? கவலையே படாத. எவ்வளோ மோசமான சக்கரையாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. நம்ம பெஸ்ட் டயாபெட்டிஸ் சென்டர் போக ஆரம்பித்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உணவு கட்டுப்பாடு வந்துடும். அப்போ நாளைக்கே நான் போய் பார்த்துறேண்ணா. சரி பழனி, டாக்டரை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் வரேன். சரிங்கண்ணா.